ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சாதம் வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் நான் சூடு பண்ணியிருக்கேன் இப்போது. ஏன்னா கடையில் போய்ட்டு எதனா இட்லி வாங்கி சாப்பிட்டாக்கா இதை ஊற்றி சாப்பிட்லாம் இல்லையா? ஏன்னா கடையில் செய்கிற இந்த இட்லி சாம்பார் நம்ம கூட ஒழுங்காக வைப்போம். எனக்கு வைக்க தெரியலனால நான் கொஞ்சம் சுமாராக வைக்கிறேன் அந்த சாம்பார். ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்டாக்கா சாம்பாரே இல்லைங்க. அது வெறும் பச்சை தண்ணியில் எப்படி சொல்கிறது, பருப்பு வேக வச்சு உப்பு காரம் கூட கிடையாது. எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது தண்ணி இருக்குது இல்லையா, தண்ணியில் வெறியும் எப்படி சொல்கிறது, பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சு குழன்னு அதில் தண்ணி ஊற்றி உப்பு போடுவாங்க தெரியுமா, அதுதான் சாம்பார். ஒரே ஒரு தக்காளி இருக்கும், அவ்வளோதான். அது காரமோ எதுவுமே இருக்காது. துணியை வந்து புடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று காலையில் போட்டேன். ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் கடைக்கு. ஆஃப் பண்ணியாச்சு. அதை நின்றும் அது ஆஃப் ஆகிடுச்சு. சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து துணியை காய வைக்கணும். இது காலையில் போட்டேன், வாசனையாக தான் இருக்குது, ஒன்றும் ஆகாது. அது அப்படியே ஒரு 4 நாளுக்கு விட்டாக்கா ஊசனா தடிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை கூட்டு வைக்கலாம் அப்படி ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். இதை கூட்டு வச்சுட்டு பொரியல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட்டு மட்டும் வைப்போம், டைமுக்கு தகுந்த மாதிரி வைப்போம். பீட்ரூட்டு வாங்கிட்டு வந்தேன், அது வைப்போம். ஸோ எனக்கு சமைக்கிறதுக்கு மூடே இல்லை. இருந்தாலும் மதியானத்துக்கு வயிறு கவான்னு கத்தும் இல்லையா, அதுக்காகச்சும் நம்ம சமைக்கணும். இருக்கும்போது ஏன் நம்ம சமைக்காத விடுறோம் சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து சமைச்சே ஆகணும். இதை கட் பண்ணிவிட்டு இது வந்து கூட்டு வைக்கலான் இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து நேற்று நைட்டு சாம்பார் வச்சேன் இல்லையா, அது எப்படி சொல்கிறது, மாவு பாக்கெட்டு தண்ணியை ஊற்றி இப்படி குளுக்குனேன், கீழே ஊற்றிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். தேவை வந்து வெங்காயம் தக்காளி இது கட் பண்ணிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு தாளிச்சிடுவோம், அவ்வளோதாங்க போட்டு. இது வந்து ஏனத்தில் மாற்றணும். இது எப்படி இது கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். இது தோல் வந்து சீவணும், கட் பண்ணணும், அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமே. அதனால தான் நான் முடிச்சுட்ருக்கிறேன். இல்லைனா வந்து வேறு ஏதாவது வச்சுட்டு போயிடுவேன். சரி, இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆகுது. அதனால் வந்து இது வந்து கட் பண்ணணும். இட்ஸ் ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.